ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு வந்து 15th டே நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் சீரீஸில். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். சரியா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருக்குது, எப்போ எதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே வந்துட்டோம். சரியா, ஸோ நேற்று வந்து ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ வி சா வாட் ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ்னா என்ன, ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ்னா என்ன, எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ரைட்டா? ஸோ ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஹைபாத்தசிஸ் யூ ஹேவ் டு டிஃபைன் H0 அண்ட் H1 டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு டூ சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட், this is not always same for all the process, but finally you will get a p-value. So இந்த p-value அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இந்த p-value தான் ஃபைனலாக இருக்கும். அண்ட் இந்த p-value டிஃபைன் பண்ணி you will say okay, இந்த ஹைபாத்தசிஸை நல் ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணுறோமோ ரிஜெக்ட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு காமன் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த நல்ல ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் ஓகே காமன், எப்போவுமே நாம் வந்து டிஃபைன் பண்ணிடுவோம், இதுதான் என்னுடைய நல்ல ஹைபாத்தசிஸ், இதுதான் என்னுடைய ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் என்னென்ன டைப் இருக்குது, எப்போ எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கெட் திஸ் ரிசல்ட் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இன் லைக் 2 or 3 lines. 3 லைன் கோட் எழுதுனா, அதாவது ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும் அந்த பேக்கேஜு, அண்ட் அதுக்கப்புறமா வந்து இனிஷியேட் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் ஃபீட் டேட்டா. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்த்தா உனக்கு வந்து 3 to 5 லைன்ஸில் உனக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ஃப்ளோ. உனக்கு நீ வந்து பைத்தான் வச்சு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா ஆல் இட் டேக்ஸ் இஸ் லைக் திஸ் 3 to 5 லைன்ஸ். நம்ம கோட் அடிக்கும்போது நான் உனக்கு காட்டுறேன். பட் த கொஸ்டின் ஹியர் இஸ், ஆர் யூ ரியலி பெய்ட் டு ரைட் தட் 3 to 5 lines, ஆர் are you paid to understand why, what, when, and then apply this 3 to 5 lines? Right. Okay, இன்னைக்கு எல்லாமே வந்து இந்த 3 to 5 lines கோட் எழுத தெரியும் அப்படின்றதுல தான் இருக்காங்க. பட் ஆக்சுவல் திங் இஸ் திஸ் இஸ் நாட் த ஆக்சுவல் கேஸ். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்க டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது மேனுவலாக நம்ம பண்ணிட்டு இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை மிஷினுக்கு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். தட் டசன்ட் மீன் டேட்டா சயின்ஸ் நெவர் எக்ஸிஸ்டட். டேட்டா சயின்ஸ் வந்து பைத்தான் வந்ததுக்கப்புறம் தான் வந்தது, அப்படிலாம் கிடையாது. லாட் ஆஃப் பேக்கேஜஸ், லாட் ஆஃப் சப்போர்ட் பேக்கேஜஸ் which we are making use of, அவ்வளோதான். சரியா, ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகே, ஈவன் லாஸ்ட் கிளாஸ் நம்ம Z டெஸ்ட் பத்தியும், அது வந்து இட்ஸ் நாட் டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட், தே ஆர் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். ஆமாம், இங்கே வந்து இப்போ டைப்பாகவே நம்ம வந்து போக போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து parametric and non-parametric. ஓகே, ஸோ இதுதான் ப்ராடாக உன்னோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. ஓகே, ஸோ parametric டெஸ்ட்னா என்ன, நான் parametric டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக நீ வந்து சொல்லணும்னு ஏன், உன்னுடைய டேட்டாவை அப்படியே ராவாக யூஸ் பண்ணுற அப்படின்னா இட்ஸ் parametric. ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு ஹை லெவலில் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம டீட்டெயிலாக ஒன்று போகலாம். சின்ஸ் வி ஹேவ் டு கவர் அ லாட், வி வில் டூ திஸ். ஓகே, இது வந்து ரா டேட்டா. ஓகே,
இங்கே வந்து என்ன சொல்ற ரேங்க். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்கோமா இதுக்கு முன்னாடி? ரா டேட்டா சார் ரேங்கிங்க்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக ஸ்பியர்மேன் குட் அண்ட் இதுக்கு வந்து ஸ்பியர்மேன் யூஸ் பண்ணோம், இதுக்கு வந்து பியர்சன். ஓகே. ஸோ ஸ்பியர்மேனுக்கு பியர்சனுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக? மேபி கம்ப்ளீட்டா ரேங்கிங் பண்ணிட்டு எஸ் சார் டூ டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ் இருந்தது. பியர்சன் யூசிங் ரேங்க், அதுதான் ஸ்பியர்மேன். கரெக்டா? நீ ரேங்க் பண்ணிட்டு அதோட ஃபார்முலா வைஸ் பாரு, சேம் பியர்சன் கோரிலேஷன் ஆன இதே ஸ்டெப்ஸ் தான். ஒன்லி திங் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆக்சுவல் டேட்டா யூ வில் பி யூசிங் த ரேங்க். பியர்சன் யூசிங் ரேங்க். கரெக்டா? இதுதான் ஸ்பியர்மேன். எஸ் சார். ஸோ என்ன சொல்கிறது, உன்னுடைய இந்த இதில் வந்து there is this assumption where the data is normally distributed. Okay, so normally distributed data மட்டும்தான் parametricல வரும். Okay, so இதில் வந்து அந்த மாதிரி ஒரு assumption கிடையாது. Now you have to tell me what this normally distributed means. சார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது வந்து that's a term. How do you say whether something is normally distributed? சார் லைக் மீன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈக்குவலி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ரெண்டு பக்கம் டேட்டா. The PDF function பார்த்தோம்ல, you have this distribution bulk. Okay, yeah. So இது வந்து if you are going for a parametric test, it is mandatory or imperative that your data set is normally distributed. தான் வந்து default assumption. Okay, so இங்கே இருந்தே ஆரம்பிக்கலாம். Since we always have this habit of getting the thread, how do you determine if a particular distribution is normally distributed or not? Okay, எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? சார் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரி, ஓகே. ஆர் அந்த 98% ஆஃப் த வேல்யூ பாயிண்ட் ஷுட் ஃபால். அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கிராஃபிக்கலில் தான் இது நம்மளுடைய இப்போ நம்ம போட்ட அந்த பெல் கர்வ். அடுத்தது வந்து நார்மாலிட்டி டெஸ்ட்னே இருக்குது. சரியா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்கலில் அகெயின் இட் கெட்ஸ் இன்டு டூ. ஒன் இஸ் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் வச்சு எப்படி PDF கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா? yes sir, like histogram plots, bar plots மாதிரி போடும்போது we will get a distribution. What does histogram actually represent? It's a distribution also for a single histogram actually represents the frequency. கரெக்டா? என்ன ஃப்ரீக்வன்சியில் என்ன அந்த பர்டிகுலர் டேட்டா இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் ஃபார் ஹைட். ஓகே, இதில் எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஹைட். ஓகே, ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் பீப்புள். கரெக்டா? இந்த ஹைட்டில் இத்தனை ஹைட்டில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியலி ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஹிஸ்டோகிராம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி என்ன கொடுக்கணும்?
This is where the PDF comes in. What is the PDF? Sir, probably distribution function. So how does it ideally work? It comes nearby the probability distribution function ஓடைய ஒரு major ask என்னன்னா there should be only one peak. Okay, it should follow the distribution. Okay, so இதுதான் வந்து உன்னுடைய probability distribution function கண்டுபிடிக்குது. And if your probability distribution function gives you a bell curve, you are having a normally distributed data. Okay, and there is something called as QQ plot. Okay, and என்ன சொல்றது, இந்த QQ plot என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய டேட்டா வந்து எந்த அளவுக்கு நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த QQ plotல இருந்து எப்படி ஹிஸ்டோகிராம்லேருந்து கண்டுபிடிக்கிறோ அதே மாதிரி இந்த QQ plotல இருந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இட் லுக்ஸ் லைக் வெரி சிம்பிள் கிராஃப், பட் என்ன சொல்கிறது, இதான் வந்து QQ plot அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உன்னுடைய டேட்டா வந்து இந்த QQ plotல வந்து ஃபாலோ ஆகாது. ஓகே, அந்த மாதிரி ஃபாலோ ஆகலை அப்படின்னா தென் உன்னுடைய டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகலை, தேர் இஸ் சம்திங் ஸ்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நார்மலி இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா அப்படின்னா இந்த மிட் லைன் இருக்குல்ல, ஸோ யூ see this ரெட் லைன், அந்த லைனில் உன்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி உட்காந்துருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி உட்காரல உன்னுடைய டேட்டா அப்படின்னா இந்த QQ plotல வந்து யூ கேன் சே ஓகே என்னுடைய டேட்டா வந்து கரெக்டாக இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் சொல்ல முடியும். ரைட்டா? சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? தேர் இஸ் அ bias in my data, my data is not normally distributed அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடை வந்து கிராஃபிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு மெத்தட். சரியா? நான் இந்த இமேஜ் காட்டுறேன் பாரு, இதில் வந்து ஸ்கியூனஸ் இருக்கு. ஓகே, இது லோட் ஆகணுமா? ஸோ லெட் இட் லோட். சரியா? இந்த டேட்டா வந்து உனக்கு வந்து இட் கேன் ஷோ ஸ்கியூனஸ். I'll see if I can bring this actual image. sir, கரெக்ட்டா அந்த 45 டிகிரி இல்ல. Okay, so there is a skewness which you can visibly notice. சரியா? ஸோ இந்த இதுக்கும் இந்த இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஓகே, இது வந்து ப்ராப்பர் டேட்டா உன்னுடைய அந்த QQ லைனில் இருக்குது, இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ யூ கேன் சே திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு. ஓகே, யூ கேன் ஆல்சோ ஐடென்டிஃபை இட் ஃப்ரம் திஸ். ஸோ இதெல்லாம் சும்மா சாம்பிள் கிராஃப்ஸ் நான் உனக்கு காட்டுறேன். ஓகே, பட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நான் வந்துச்சு பாரு. You see, your data is not normally distributed. Right? Yeah, when you top the bell curve, obviously உனக்கே தெரிஞ்சிடும். Okay, there is a skew. Yes, sir. Skewness. Right, left side உன் data skew ஆயிருக்கு, இல்லை ரைட் சைடு உன் data skew ஆயிருக்குன்றத உன்னால் கிராஃபில் பார்த்தே சொல்ல முடியும். சரியா? ஸோ திஸ் இஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, நாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம்? outliers problem, sir. Law of big numbers. Okay, what is law of big numbers? Okay, சொல்லலாம். Right, sir. Actually நம்ம பார்த்தது வந்து இது law of big number, law of large numbers இல்லைங்களா? Okay. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எவ்வளோ சாம்பிளுக்கு நியர்பையாக நம்ம வந்து டேட்டா செட் எடுக்கிறோமோ அது எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். ஓகே, ஸோ உன்னுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நீ போடும்போது
இதிலேருந்தே நான் வந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன்னு வையேன். ஸோ லெட் அஸ் டேக் திஸ் ஒன் இஸ் அ ப்ராப்பர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரைட்? Forget this QQ plot for a moment. சரியா? ஸோ இது வந்து என்னுடைய ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நான் போடுறேன், சாம்பிள் எடுத்து போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை சாம்பிள்ஸ் ஃப்ரீக்வன்சி வில் பி. ஓகே, என்னுடைய சாம்பிளோட ஃப்ரீக்வன்சி இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் சாம்பிள்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் கோயிங் டு accurately represent my என்ன சொல்கிறது, my population frequency, right? என்னோட பாப்புலேஷன் ஃப்ரீக்வன்சி ஒன் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கரெக்டாக இந்த கிராஃபில் யூ வில் see the entire comparison. Put it here. Okay, it takes time. You see, இதுதான் என்னுடைய பாப்புலேஷன். அண்ட் இதிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட சாம்பிள் தான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இதோட வீடியோ. ஓகே, திஸ் கேன் பி க்ளோஸ் டு நார்மல், ரைட்டா? ஸோ ஏன்னா இந்த சைட் பாரு, தேர்ஸ் அ ஸ்கியூனஸ். இட்ஸ் கேன் பி க்ளோஸ் டு நார்மல், பட் ஆக்சுவலாக வந்து இட் ஒன்ட் ரெப்ரசன்ட் த என்டையர் பாப்புலேஷன். ஓகே, இதுதான் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் உள்ள ஒரு பெரிய மைனஸ். ஓகே, ஸோ when we say இப்போ நான் இன்னொன்று காட்டுறேன் பார். நான் அன்னைக்கு பார்த்தோம்ல லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ், திஸ் கிராஃப் ப்ரூவ்ஸ் இட். Right. I will show you. ஸோ என்னடா பக்கமாக கிராஃபாக காட்டுறானேன்னு இருக்கும், பட் இட்ஸ் நீடட். I'll show you this as it is. So when there is only 10 samples, you see the graph, the data points நம்ம கலெக்ட் பண்ணது. ஓகே, பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பிடிஎஃபாக இருந்தாலும் the more sample you have, the more accurate your PDF is, right? Right. But what happens when you keep on increasing number of sample? Like it comes equal to the population. Yeah. So அப்போ வந்து from sample mean you are moving towards the population mean. Population mean. That's a law of large number, right? So அப்போ என்ன ஆகும், உன்னுடைய ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். The chance you are taking, 10 பேரை வச்சு நான் 10,000 பேர் இன்டர்ஃபர் பண்ணுறதுக்கும் ஒரு 9,000 பேரை வச்சு 10,000 பேரை இன்ஃபர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. So as time goes on, my probability keeps on reducing, right? Right. So அதுதான் வந்து probability distribution function இந்த graphical method. சரியா? So histogram, அடுத்து வந்து QQ plot. ஓகே, இந்த சைடு நார்மாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்தேன்னா யூ ஹாவ் ஸோ இந்த QQ plot அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் குவான்டைல் plot. Quantile plot. ஓகே, இதுதான் QQ plot. ஓகே, நான் இது வரைக்கும் இந்த QQ plot பெருசாக யூஸ் பண்ணதில்லை, பட் தியரிட்டிக்கலாக நம்ம மோஸ்ட்லி வந்து ஹிஸ்டோகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் தியரிட்டிக்கலாக யூ ஷுட் நோ. சரியா? ஸோ நார்மாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து டி அகஸ்டினோ, அது பேரே அகஸ்டினோ பியர்சன் ஆம்னிபஸ், இது ஒரு டெஸ்ட்டு. ஷபீரோ விக்,
Shapiro will test it, and there's something called Colomograph. Sorry. You are able to understand the handwriting, right? Right, sir. Smirnov. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் இருக்குது நார்மாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, ரைட்டா? இந்த டெஸ்ட் எல்லாம் எகெயின் இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் மட்டும் நீ என்ன பண்ணுவ? யூ வில் ஹேவ் டு follow the statistical test. H0, you will say your data is normally distributed. இதான் உங்களுடைய H0 ஆகும். ஸோ யூ வில் ஆல்சோ டிட்டர்மைன் யுவர் H1, ரைட்டா? H1 யூ வில் பி டிட்டர்மைனிங். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட் நீ பண்ணுவேன். அதுக்கப்புறம் யூ வில் கெட் த p வேல்யூ. ஸோ இஃப் யுவர் p வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் யுவர் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, யூ ஆர் அக்செப்டிங் த null hypothesis. Your null hypothesis gets accepted. p value is less than your significance value, your alternate hypothesis gets accepted, அல்லது your null hypothesis gets rejected. ரெண்டில் எந்த சினாரியோ வேணாலும் நீ வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே, அண்ட் இதில் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் டேட்டா அப்படிங்கிறத யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எப்படி சொல்கிறது? What do you mean by dependent and what do you mean by independent? நம்ம ப்ரீவியஸாக கூட வேரியபிள்ஸ் அப்போ பார்த்தோம்ல சார், டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம ஃபீச்சர்ஸ், டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஐ அம் டாக்கிங் அபவுட் சாம்பிளிங், டிபெண்டன்ட் சாம்பிளிங் அண்ட் இண்டிபெண்டன்ட் சாம்பிளிங். மேபி தி சேம் மீனிங், பட் எப்படின்னு எக்ஸாம்பிள் வரல சார். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உனக்கு வந்து ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகே, யூ ஆர் லான்ச்சிங் எ நியூ ஐஸ்கிரீம். ஓகே, யூ வாண்ட் டு செக் இஃப் திஸ் ஐஸ்கிரீம் இஸ் பெட்டர் தேன் ஆர் பெட்டர் அப்படின்னு நீ செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு 1000 பேர்ட்ட சர்வே எடுக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா இல்லையா 1000 பேர்ட்டையும் கேட்கலாம், ரைட்? இது வந்து இண்டிபெண்ட். ஸோ யாரோடையும் இது இல்லை. ஓகே, பட் when it comes to ஐஸ்கிரீம் A அண்ட் ஐஸ்கிரீம் B, நீ என்ன கேட்குறேன்னா ஐஸ்கிரீம் ஏவை விட ஐஸ்கிரீம் B பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்குற. அப்போ இந்த டைமில் என்ன நடக்கும்? How will you collect the data here? Sorry sir, இந்த இடத்துல எப்படி நீ டேட்டாவை கலெக்ட் பண்ணுவ? Okay, you want to know ஐஸ்கிரீம் ஏவை விட ஐஸ்கிரீம் B பெட்டரா இருக்கான்னு. How will you, what is the procedure you will follow? For example, இப்போ ஐஸ்கிரீம் ஏ சாப்பிட்ட 1000 பேர்கிட்ட ரேண்டமாக கலெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி லைக் ஐஸ்கிரீம் பியூ, ஐ மீன் 2 ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணவங்க கிட்ட கேட்டால் தான். எக்ஸாக்ட்லி. கடைசியாக சொன்னியா, திரும்ப சொல்லு. சார் 2 ஐஸ்கிரீமே டேஸ்ட் பண்ணவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ யூ வில் ஃபைண்ட் அ பர்சன். ஓகே, you will give him the question. First you will give him ice cream A, the person fills that question. Then you give him ice cream B, the person fills that question. So you compare. Right? Idhula the same person who is giving you the data for ice cream A should be the person who is giving the data for ice cream B. This is dependent. Okay,
your second outcome is dependent on the data given by the first person, right? So this is Right. dependent. ஓகே, பட் என்ன சொல்கிறது, ஜென்ரலாக கேட்குற ஐஸ்கிரீம் பி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து நீ யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் பியே சாப்பிட்டோன்ட்டு தான் கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதான் உன் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து ஓகே அப்போ இவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் பி பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களோட மெக்கானிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னு வையன், உன் மிஷின் ரன் ஆகுது. ஓகே, உன்னோடைய இடிஏ நீ கொடுத்த இடிஏ ரிப்போர்ட் கரெக்டாக இல்லைன்னு எப்படி அதை பேஸ் பண்ணி பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இல்லை எப்படி பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு உன் இடிஏக்கு முன்னாடி உள்ள வேல்யூ எல்லாம் எடுக்கணும், உன் இடிஏக்கு அப்புறமா உள்ள வேல்யூ எல்லாம் எடுக்கணும், ரைட்? ஆப்வியஸ்லி சேம் மிஷின் தான் இருக்கும், கரெக்டாக சேம் மிஷின் தான் வந்து அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். And you will just try to identify, okay, எந்த இதில் வந்து வேல்யூ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத you will try to identify. Better? Yes. So again this is a dependent. Dependent. So dependent பொறுத்த வரைக்கும் everything will have a pair. இல்லை before after. Okay, same machine before after. இதில் வந்து same person ஐஸ்கிரீம் ஏ ஐஸ்கிரீம் பி. ஸோ வந்து அந்த ஒரு பேர் இருக்கும். ரைட். ஓகே, ஸோ அந்த பேர் வச்சு தான் உன்னால் வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இந்த ரெண்டுக்குமே டிபெண்டன்ட் சாம்பிளுக்கும் இண்டிபெண்டன்ட் சாம்பிளுக்கும் நீ வந்து வேறு வேறு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, டிபெண்டன்ட் சாம்பிள் அப்படின்னா there are t-test for dependent sample. அதே மாதிரி t-test for independent sample இருக்கு. சரியா? ANOVA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த ANOVA டெஸ்டையுமே நீ ரெண்டு விதமாக பண்ணலாம். With repeated measurements. Without repeated measurements. இந்த மாதிரி ரெண்டு விதமாக உன்னால் வந்து இந்த இதாக பண்ண முடியும். ஸோ இதில் நீ எது வேணாலும் பாரு, உன்னோடைய டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் டெஸ்ட்டுக்கு எப்போவுமே தேர் பி அ கவுண்டர் பார்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் உன்னுடைய ஓகே. ஸோ இப்போ now you are clear with the dependent and independent samples, right? Now let us come over here. Statistical test. ஓகே, இப்போ parametric and non-parametric தெரியும்ல, இதில் டவுட் இருக்கா? இல்லை சார். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த லிஸ்ட். நாம் இன்னும் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டாக we have to learn. Few of them we already have, but few of them we have to learn. Okay? Right. Let me just get it here. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஆக்சுவல் இது டெஸ்ட்டு. கிவ் இட் அ செகண்ட், லெட் இட் லோட். நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இட்ஸ் கெட்டிங் லோடட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் டெஸ்ட்டு. இதெல்லாம் பேராமெட்ரிக் டெஸ்ட் அண்ட் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். ஓகே, அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய டெஸ்ட் வந்து it always gives you a what? Statistical test always gives you as a p value, like a hypothesis. Probability. Yeah, probability. P value is nothing but the probability of what it is happening, the chance of occurrence.
Statistics cannot be 100% right. Do you know that? Statistician cannot give you response saying 100% this will happen. நம்ம ஊரில் மழை வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்போவாது வந்து 100% மழை வரும் அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காங்களா? தே ப்ரெடிக்ட் இட் க்ளோஸ்லி. இது விவேக்கோட காமெடி உண்டு. எப்போவாது குழந்தை பிறக்கிற நேரத்துலையும் மழை வர்றதையும் கரெக்டாக கண்டுச்சிருக்கீங்களா அப்படின்னு. கரெக்டா? That is an old comedy, but nothing offensive in that. But that is how statistics work. Okay, statistical existence, அதாவது the chance of something happening அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ல சான்ஸ் இல்லை. ஓகே, உனக்கு தெரிஞ்சு ஒரு ஜீரோ பாசிபிலிட்டி உள்ள ஒரு ஈவெண்ட் சொல்லுவோம், நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. உலகம் அழியிறது சார். எர்த் அழியிறது. ஓகே, லெட் அஸ் டேக் தட் சாம்பிள். நீ சொன்ன இதே சினாரியோ எடுத்துக்கலாம். எர்த் அழியிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீ சொல்ற, ரைட்? நம்மளுடைய கேலக்சியில் கிட்டத்தட்ட லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 10 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. Every star, most of them are having suns around it. Sun அப்படின்றது ஒரு gas. Okay, it's basically like a better mass light running on kerosene. Kerosene தீந்துச்சுன்னா light போயிடும். Okay, which means when the sun goes off, its theory is that it will create a black hole. You know what a black hole is? Sir. It absorbs everything. It sucks everything in. It's a pure vacuum. It sucks everything in. Okay? And what happens to Earth with that? So, but the possibility illa enna solrom, because sun will keep on regenerating. The statistical probability of sun going off is less. அவ்வளோதான். There is nothing like no possibility எல்லாம் கிடையாது. Okay, but never zero. Never zero. Have you ever seen the image of a solar system? மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில there is a belt, பார்த்துருக்கீங்களா? I mean, complete system level சொல்லுங்க சார். ஜூபிட்டரோட I'll show you. Asteroids எல்லாம் அந்த மாதிரியா சார்? Why did that happen? Let's take a look. Images. Yes, இங்க பாரு. Mercury, Venus, Earth, Mars, and then there's Jupiter. What is this belt? What do you think that belt is? No idea, sir. Suma asteroids போட்டுனா sir. Okay. Why is this belt there? No idea, sir. So it's theorized that ஜூபிட்டரோட கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்கிறதுனால மார்ஸ்ல இருந்து பார்ட்ஸ் உடஞ்சு இந்த மாதிரி இருக்கு. Okay. Okay, I don't know. I didn't theorize it. But actual theory, there is a theory that Jupiter is substantially big in size than Mars and has more gravitational power. Due to this, Mars உடைய பார்ட்ஸ் வந்து உடஞ்சு இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தியரி. Okay? So imagine something happens and Mars breaks off completely eventually. What happens? Jupiter will start breaking Earth, right? அந்த அளவுக்கு அந்த கிராவிடேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். No, that you can't say that. Okay, விட்ரு, மார்ஸ் இல்லை, கிராவிடேஷன் இல்லை. ஓகே, ஒரு ஆஸ்ட்ராய்டு சர்க்கிளாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கலாம். என்ன அர்த்தம்? மார்ஸ் இந்த பக்கம் புல் பண்ணிகிட்டு இருக்கு, ஜூபிட்டர் இந்த பக்கம் புல் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால அது வந்து அந்த ஒரு சர்க்குலர் பாத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. நான் மார்ஸ் இல்லை, என்ன ஆகும்? ஜூபிட்டர் ஸ்டைலில் போயிடும் சார். நோ,
சரி, இந்த சைடு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் இருக்கணும்ல. எர்த் தான் அடுத்த கவுண்டர் ஃபோர்ஸ். வாட் இஃப் த ஆஸ்ட்ராய்ட்ஸ் run towards it? You can't say statistically zero. There is always a possibility, and this is how the conspiracy theories come up. Okay. And இப்போ கரெக்டான டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் சார். Because some news is there. Okay. Earth is going to get some second moon. அப்படியானா? சார். So small asteroid வந்து nearby earth surface வரும். For another 4 days or 1 week நினைக்கிறேன் சார். 1 week இருக்குமா? Oh, okay. So we can't see through eyes, but telescope மூலமா maybe பார்க்கலாம். Okay, that's a good news. அப்போ சொல்லிக்கலாம், பூமிக்கு வந்து ஒரு சேட்டலைட் இல்லை, நேச்சுரல் சேட்டலைட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அது எக்ஸாக்டாக 28th 29th செப்டம்பர்ல வந்து விசிபிளாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, குட் நியூஸ். குட். ஸோ அகெயின் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இத்தனை வருஷம் ஆண்டாண்டு காலமாக நமக்கு சொன்னது பூமிக்கு வந்து ஒரு நிலான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தியா இன்னொன்று வருதா? திஸ் இஸ் ஹவ் statistics work. So statistics always have a remote possibility point, not 1%. Okay, what is the possibility of a human surviving deathly event? Flight la irundhu keela vilundu tapikadhukku enna chance irukku without parachute? What are the chances of you making? Sir, zero da sir. No. Sometimes irukanga tapsavanga irukanga. Yeah, sometimes that constitutes to a statistical value. Right. It might be very significantly lower. How do you assess a risk? You are investing in stock market. Let us assume. So the X அப்படிங்கற கூட ஒரு ஸ்டாக்ல you are investing. How do you assess this is a risky stock or a non-risky stock? Previous records of fundamentals of the company. Okay, எல்லாத்தையும் வச்சிட்டு ஒரு வேல்யூ கொண்டு வருவீங்க. sir. You will say, okay, இவ்வளவு ரிஸ்க் என்னால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல போயிடுச்சுன்னா it's a risky stock. இதுக்கு கீழே வந்தா நம்மளோட capacity investment non-risky stock. Yes. Right? So even the fixed asset, உங்களோட FD fixed asset, மாசம் நீ போட்டா உனக்கு வருஷத்துக்கு பேங்க்ல காசு கொடுத்துருவாங்க. Is this a risky or non-risky asset? Less risky ன்னு சொல்லுவாங்க சார். Exactly. Non-risky சொல்ல மாட்டாங்க. Less risky asset. Because there is one impending issue. What if your bank goes bankrupt? Yes, bankல நடந்தது. FD got locked. 5-10 வருஷம் கழிச்சு நீங்க காசை வாங்கிக்கணும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டாங்க. But generally FD is safer. Correct? Generally FD is a safer part. Right. Okay, so statistically there is no possibility of something happening as zero. Okay, yeah. Okay, so இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய statistical test எல்லாம் நாம வந்து எடுக்கணும். இந்த statistical டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி we have understood what this is, right? Parametric testனா என்னன்னு பார்த்துட்டோம், நான் parametric testனா என்னன்னு பார்த்துருக்கோம், and dependent sampleனா என்னன்னு பார்த்துருக்கோம், independent sampleனா என்னன்னு பார்த்துருக்கோம், correlationனா என்னன்னு பார்த்துருக்கோம். See, this is how you have to approach. I would have taken you to this in the first session. I didn't have to spend 2 sessions separately to explain you what these are. Right? Okay, first session le vandu okay, simple test, pad test indha mari na kondu poirundha you will learn, but you won't understand why what. Because when I learned it I didn't understand. Okay, so idla vandu nama Pearson mudichitom. Pearson condition Spearman's also adum mudichitom. Simple T test mudichitom. Right? You know the simple T test formula, right? Yeah, sir. இனிமே நாம இதெல்லாம் பார்க்கணும்.
Wilcoxon Okay. test, Man-Whitney test, Kruskal, Friedman, ANOVA. Okay. இதெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு 2 செமஸ்டர் ஆச்சு என்னுடைய MBAல. Okay, 2 semesters, 1 year. Yeah. And but actually the content is worth only for 20 days. Okay, you put one day for everything. So you know how we learn Pearson's theorem, right? One day, ரெண்டையுமே சேர்த்து முடிக்கிறதுக்கு. Yes. Once you know ANOVA, you will be able to do 1 factorial, repeated measures, எல்லாமே ஒன்னால பண்ண முடியும். And you know simple t-test. So paired t-test and unpaired. Now we have to understand what is paired sample and what is unpaired sample. So அதை understand பண்ணா again that we will know how the t-test works. Okay, Wilcoxon test பாரு, once you know Wilcoxon test, it's one sample and normal, both are going to be the same. Man-Whitney, Kruskal, Friedman. So if you are able to group it, 1, 2, 3, 4, 5, 6. Okay, you have to spend somewhere around 6. So ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து 2 hours spend பண்ணா கூட 12 hoursல we are done with this statistical test. So அதோட வந்து we will stop the statistics. Sure. Then we will move into ED. Right. We will take actual data. We will see the visualizations, descriptive analysis எப்படி எழுதணும், இன்ஃப்ளூயன்ஷியல் the part எப்படி எழுதணும் அப்படிங்கிறத we will take a look. Sure. அங்கே வந்து we will start building because statistics I think இன்னைக்கு 15வது நாள், right? Yes. You can spend because statistics you can spend your lifetime, but we need to know what you need for being a data scientist, right? So we can keep on expanding, we can keep on exploring statistics, and I am not going to discourage you from doing that, but data science க்கு இவ்வளவு போதும். அதாவது டேட்டா சயின்ஸில் ஒரு கரியர் நீ எடுத்து ஒரு ப்ராப்பராக நீ கொண்டு போகிறதுக்கு this is more than enough. சரியா? So let us take a look at what is paired sample and unpaired sample. Okay? இது டிபெண்டன்ட் சாம்பிள், independent sample. Okay, I think we have to learn a bit more. So நானும் இது paired and unpaired sample prepare பண்ணல. So next class I'll prepare and I'll explain. So basically what I am doing is I also do preparation for the class. எனக்கும் இது எல்லாமே on top of my head I don't know. But I always prepare it and I'll give you the answer. So next class I'll prepare and I'll give you. Last class I asked you to do a homework, right? Yes, sir. Did you? Yeah, sir. It's in the Google Sheet. Okay. Simple calculation for Z-test and T-test. So 3 different examples. Usually ChatGPT use பண்ணி தான் அந்த examples எடுத்தேன் சார். Okay, let's go to ஒரு நிமிஷம் நான் அந்த ஷீட் நான் எடுத்துக்கிறேன். Yes. And also Spearman correlationக்கு அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி எக்ஸல் ஷீட் கொண்டு வர முடியல சார். Okay. பட் அதே பியர்சனுக்கு நான் எக்ஸல் ஷீட்டை கொண்டு வந்திருக்கேன். So that we can provide. Pearson correlation. Yes. ஃபார்முலா எல்லாமே அந்த எக்ஸல் ஷீட்லயே அந்த காலம்ஸ்லயே இருக்கு. Let us rearrange this, okay? Yeah. எப்பவுமே நீ போடும்போது இந்த மாதிரி போடுங்க. ரீஅரேஞ்சிங் பண்ணும்போது அந்த ஃபார்முலா காப்பி ஆகுமா? வரும் வெயிட். அது எப்படி வராம போகும்? இது வியூ ஒன்லி ஆக்சஸ்ல இருக்கு பாரு. ஐயோ, எனக்கு எடிட் ஆக்சஸ் கொடு. Let us rearrange this. இது ஏன் நீ இந்த மாதிரி போட்டிருக்க, உனக்கு ஏன் இந்த மாதிரி வரல அப்படின்னா you didn't understand this properly. Simple. I'll tell you. Pearson correlation தானே இது.
Sir, just check one, sir. Editor access. இந்த வந்துச்சு என் ஸ்க்ரீன் தெரியுதா? Yeah, one sir. Okay, so how you should do, I'll show you. So இதான x, இதான y. ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது மீன், ரைட்? Yeah, sir. ஓகே, Average. ஸோ அது நீ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உன்னோட டேட்டாவை இப்படி வைக்கக்கூடாது. காலம் டு த லெஃப்ட். Mean value. Average தான ஃபார்முலா இல்லையா? சார் நம்ம ஃபுல் ஆமா சார் அது ஃபுல்லா டைப் பண்ணுவோம். ஆவரேஜ் கேப்ஸ் வந்துச்சு. ஓகே, சிமிலர்லி சரியா? ஸோ இதான் உன்னுடைய மீன் வேல்யூ. திஸ் இஸ் how I normally do it. ஸோ இந்த வேலை முடிஞ்சுதா? deviation of x, right? சார் வேல்யூஸ் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? 30.6 சார் இப்போ நான் என்ன கொடுத்துருந்தேன்னா டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் அதை அந்த காலம் டச் பண்ணுங்களேன். ஸோ அதில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் ப்ரீவியஸாக இருக்கிறது. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன? is equal to this minus this actual value. Okay, yes, right? So maybe now வந்து mean minus x கொடுத்திருக்கேன். I mean actually இந்த வேல்யூ தான் x minus x bar தான standard deviation, summation of x minus x bar. So I think you have given the reverse. Okay, இது அப்படியே தூக்கி y. No sir, maybe நம்ம தான் தப்பா இப்போ கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கும்போது எக்ஸ் பார் இஸ் 32. ஆமாம், அப்போ நம்ம வந்து 30 minus 32 -2 தான் சார். ஸோ ஓகே ஓகே ஓகே, நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ் equal to x minus x bar. Good. Correct. சரியா? ஓகே, இப்போ அதே தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் y. நம்ம டேபிளில் போட்டது தானே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு y minus y bar. This is what we used in the table, right? Yes, good. அப்போ இது வந்து ப்ராடக்ட்ஸ். Product of deviation of x okay yes equal to இது multiplied by இது. Okay, okay, am I right? Sum of products. awesome. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இதில் வந்து நீ தனித்தனியாக எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸு ஸோ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு வேணுமா உனக்கு? வாட் இஸ் திஸ் எக்ஸ்? Sum of square of x y L7 to L11 L7 deviation. Okay, x minus x bar whole square whole square multiply by y minus y bar whole square. Formula Pearson formula enna like that sir.
Yes, sir. X minus x bar divided by. What's the formula? 1 second, sir. That clear up. Pearson correlation. What is the formula for Pearson correlation? X minus x bar, y minus y bar. Dana? Sir. Pearson correlation. Pearson correlation. I think this is that, right? Yes, sir. Now I'm confused. இது வந்து Spearman. One second, sir. அது நான் எப்படி போட்டேன் அப்படி ஒரே நிமிஷம். இது Spearman. sir. அதாவது summation of x minus x bar summation of y minus y bar, sir. அப்புறம் divided by root of அந்த அப்படி ஸ்கொயர் பண்ணனும் சார் அந்த வேல்யூவை. ரூட் எங்க வரும்? Okay, let us take it one step at a time. Okay, sample n minus 1. I think I am missing the formula. Okay, இதோட sum என்ன வரும்? Equal to sum of f2 plus f6 40. சரியா? இதான் என்னுடைய summation. X minus x bar, y minus y bar. இதான் என்னுடைய numerator. Summation. இது வந்து numerator. Yes, sir. Okay. Denominator as per formula, denominator என்ன வரும்? நம்ம n minus 1 sample. Actually, sir, நான் ரெஃபர் பண்ணும்போது லைக் ரூட் ஆஃப் ன்னு போட்டு. Okay, now I am confused. Let's take Pearson correlation formula. Pearson correlation coefficient. Covariance of x, covariance of y. Okay, summation of standard deviation of x into y. Okay, that's the formula. That's so you have summation of x minus x bar, y minus y bar divided by standard deviation of x and y. Okay, this is the formula. அப்படி பார்த்தா உன்னோட மீன் வந்துச்சு. மீன்ல இருந்து how do you find standard deviation? Standard deviation formula என்ன? Variance வரும் இல்லையா சார்? How do you find variance? So x minus x bar by n. That's why you have got this square. சரியா? So இதுதான் when we get confused we will lose. Variance is equal to equal to x minus x bar equal to x minus x bar to the power of 2. Okay, I have to repeat it. Okay, it's better x minus x bar house நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டோம்ல. இதான x minus x bar. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சார் ஸோ இப்போ கரம் டு ரைட்.
எக்ஸ் பார் எப்படி போடுறதுன்னு தெரில, போட்டால் நம்ம அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு ஓகே இந்த வேல்யூவோட அதே சேம் மல்டிப்ளிகேஷன். நீ ஏன் தேவையில்லாம் கொடுக்க. ஓகே, and let's do this one column. Right. Equal to this multiplied by this. Okay, so இப்போ x minus x bar இதோட summation வேணும்ல. Yes. Equal to sum of equal to sum of. Okay, so உனக்கு இப்போ இந்த ரெண்டும் கிடைச்சிருச்சு. Okay, so handling Excel can be a bit tricky, and you should be a bit patient. So now you have x minus x bar whole square. இதோட ஸ்கொயர் வேணும், ரைட்? இல்லை, இதோட ஸ்கொயர் summation of square you have. So standard variance வந்து variance formula என்ன? x minus x bar by n minus 1 divided by n minus 1, which is equal to this value divided by இங்க எத்தனை வேல்யூ இருக்கு? So I am doing it manually. Okay, you know, count of minus 1. Okay, yes. 32.5. சரியா? So I'm assuming the same formula is going to be applied here. Okay, instead of E7 it's going to be G7, and it's not going to be B2 same B2 to B6 அதே same code தான் இருக்கும் x க்கும் y க்கும். Okay, 3.5 if I am assuming it right. Okay, இப்போ அது நம்ம like sum பண்ணிட்டு numerator divide பண்ணலாம். 130 கேட்டா வந்திருக்கு, 14 கேட்டா வந்திருக்கு. Okay, so you have these values. இப்போ Pearson correlation ஓட ஃபார்முலா எப்படி எடுத்துருக்க? அது நான் ஆக்சுவலி டைரக்டா அதோட ஸ்கொயர் ரூட்னு போட்டுருக்கேன். சரி, பட் நம்ம வந்து இது சம் பண்ணிட்டு நியூமரேட்டர் டிவைட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எடுத்து வச்சிட்டோம். Sum of so which is equal to இதான் sum of square x minus x bar whole squared ஓட sum. Okay, இல்ல ஆக்சுவலி சார் 32.5 என்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 தானே சார்? இல்ல, I'm sure. We have the meanல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது x minus x bar whole squared கண்டுபிடிச்சிட்டோம். Okay, y minus y bar whole squared, and இதோட sum, this is the 40, this is numerator, equal to this is the 40 theta divided by in the standard deviation. Okay, so standard deviation la variance oda square root da standard deviation. Right. This is actually variance, idoda square root venum, square root of idu. Okay, so now
Pearson correlation is going to be this number divided by this number multiplied by this number. Hope the answer matches. 3.75. Actually, அதில் 0.9. Okay, எங்கேயோ நம்ம மிஸ் Actually, பண்ணிருக்கோம். சொல்லு. சார், 32.5 வந்து பார்த்தீங்கன்னா we did the square root தான் சார். இல்லைம்மா, எங்கே ஸ்கொயர் ரூட் பண்ணிருக்கோம்? This is 130. This is sum of squares. This is not square root. Sum of squares. Okay. X minus x bar whole square. So இது வந்து sure. We will retrace the formula. Give me a second. We will write and retrace. Yes. So நம்ம அந்த வேரியன்ஸ் போகாம டைரக்டா ஃபார்முலான்னு போட்டீங்க அப்படின்னா you will be getting x minus x bar y minus y bar summation numeratorல ஒரே நிமிஷம். denominatorல சரி, நாம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத we will retrace. Okay, since we are trying to create this mathematical model. Okay, so Pearson correlation உடைய ஃபார்முலா என்ன? ஃபார்முலா படி சார் அது வந்து பார்த்தீங்கன்னா summation of x minus x bar okay and y minus y bar summation of x minus x bar y minus sorry y minus y bar divided by standard deviation of x, standard deviation of y. right. Okay, so இன்னொன்று பார்த்தா என்னன்னா சார் அது டிவைடட் பை ரூட் ஆஃப் சம்மேஷன் x minus x bar ஸ்கொயர் அண்ட் சம்மேஷன் y minus y bar ஸ்கொயர். அது பேஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் சார் அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம். பியர்சன் கோரிலேஷனோட ஃபார்முலா அந்த மாதிரி வருதா என்னண்டா? இதில் இது விக்கிபீடியாவில் கொடுத்தது. விக்கிபீடியா இஸ் லைக் வெரி ரிலையபிள் சோர்ஸ். ஸ்டாப் பண்ணி ஏன் பாஸ் சார் நம்ம டைரக்டாவே என்ன பண்ணோம், அந்த 130 இருக்கு இல்லையா சார், அது அப்படியே ரூட் எடுத்து அது ரெண்டுமே ஆட் பண்ணி ரூட் எடுத்தா முடிஞ்சது சார். ஓகே, லெட் அஸ் ஃபாலோ திஸ். ஓகே, சரியா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, ரைட்டா? யூ வில் டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் விச் இஸ் திஸ் ஒன், திஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், ரைட்டா? இதான் காலம் டியில் இருக்கு. ஓகே, y minus y bar, that is in column F. இதோட product of standard deviation d multiplied by f. Okay, d multiplied by f, அதுதான் hல இருக்கு. Okay, இதோடைய summation which is in H7. So உன்னோட numerator value H7ல இருக்கு, கரெக்டா? இந்த இடத்துல இருக்கு, புரியுதா? ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸோட ஃபார்முலா என்ன? root of variance which is equal to root of x minus x bar whole square divided by n minus 1. okay, x minus x bar அதானே இங்கே இருக்கு. இதோடைய ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் அதான் உனக்கு ஈல இருக்கு, இ காலம்.
கரெக்டா? டிவைடட் பை n minus 1. இதான் உன்னுடைய E7 summation of x minus x bar whole square. இதான் உன்னுடைய E7 130. ஓகே, டிவைடட் பை n minus 1. 6 பாயிண்ட் எடுத்ததுக்க 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்க ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் உள்ள கவுண்ட்டு B2 to B6 5 minus 1 which is 4. இந்த B இப்படி போடாமல் E7 divided by 4 அப்படின்னு போட்டாலும் சேம் வேல்யூ. சரியா? ஏன்னா இங்கே 5 பாயிண்ட் எடுத்துக்க n minus 1 which is 4. ஓகே, புரியுதா? ஓகே சார். புரியுதா? You see, செக் பண்ணிட்டு இருக்கேன் சார் நானும். this is how it is different. You would have written something, but when you are trying to implement that, it doesn't make you head or tail. It will make your head spin. அதனால தான் வந்து இன்னைக்கு programming is becoming easier. So earlier statistics there is this tool called SPSS. இந்த மாதிரி எக்ஸலில் வரக்கூடிய டேட்டாவை நாங்கள் எஸ்பிஎஸ்எஸில் ஃபீட் பண்ணி அங்கே வந்து நான் வந்து ஃபார்முலாஸ் எடுக்கணும். பட் எஸ்பிஎஸ்எஸ் இஸ் அட்வான்ஸ்ட். இப்போ யோசிச்சு பாரு, உன்னால் ஒரு எக்ஸலில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை ரெப்ளிகேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆண்டாண்டு காலமாக ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் ஹவ் டன் இட். இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் வந்தவுடனே நாம் வந்து என்ன சொல்கிறது, வி ஆர் ஏபிள் டு டூ அ லாட். பட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் ஹவ் டன் வாட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் நவ். ரைட்? ஓகே, ஸோ இப்போ உனக்கு வந்து E வந்துடுச்சா, இந்த வேல்யூ வரைக்கும் இதில் வந்துடுச்சு. ஓகே, E9ல் சாரி E8ல் இந்த வேல்யூ வந்துடுச்சு, சம்மேஷன் ஆஃப் x மைனஸ் x bar whole square. இல்லை சரி, E7ல் சம்மேஷன் ஆஃப் x மைனஸ் x bar whole square இருக்குது. E7. Okay, in the whole this comes in E8 and this comes in E9. புரியுதா? This is your sigma x. இந்த sigma x இருக்கிறது E9ல. into sigma y and apply. Okay, sigma y the same process follow பண்ணா sigma y இருக்கிறது G9ல. Right. ஓகே, இப்போ உன்னோட நியூமரேட்டர் இருக்கிறது H7ல divided by E9 G9. ரைட்டா? Okay sir. Now this will be tough for you, but you have to practice this to make it work. Okay, I know it's going to be tough. Okay, E9 G9, which means இதுதான் உன்னுடைய ஃபார்முலா H7 divided by E9 and G9. ஓகே, இது சேம் தான் நம்ம அன்னைக்கு பண்ண பியர்சன் கோரிலேஷன், சேம் டேட்டா தான் நீ அன்னைக்கு எடுத்ததுங்க. நாம பண்ண பியர்சன் கோரிலேஷன் டேட்டா தானே இப்போ எடுத்ததுங்க. சேம் ஓகே, let us take a look at the data. ஓகே, எனக்கு வேல்யூ வந்து 3.7, பியர்சன் கோரிலேஷன் 3.75 வந்திருக்கு. ஓகே, மேபி நான் செக் பண்ணனும் சார், நான் என்ன ஃபார்முலா போட்டேன் அப்படி. இல்லை ஒரு நிமிஷம், let us check. மிஸ்டேக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதானா?
correlation same data set sir. ஓகே, இந்த டேட்டா செட் தானே வந்திருக்கு. பியர்சன் கோரிலேஷன் எங்கே, ஸ்கிட் ப்ராபபிலிட்டி இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம். கோவேரியன்ஸ் கோரிலேஷன் இஸ் பியர்மன் கோரிலேஷன். x bar 33 y bar 6 I'm sure x bar வந்து 32 வந்து நம்ம இங்கே 33 எடுத்துருக்கோம், y bar வந்து 6ன்னு எடுத்துருக்கோம். ரைட்டா? அடுத்தது வந்து எங்கே நம்ம பியர்சனோட அவுட்கம் எங்கே எடுத்துருக்கோம், கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சார். அப்புறம் பியர்மேனு அந்த பியர்சனுக்கு அவுட்கமே எடுக்கல, நம்ம எடுத்துக்கணுமே. எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் சார். எக்ஸ் ஒய் கண்டிப்பாக நம்ம எடுத்து எக்ஸ் பார் எடுத்ததுக்கும் ஒய் பார் எடுத்ததுக்கும் ஓகே, இது கரெக்டாக வந்திருக்கு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் வந்திருக்கு. ரேங்க் வந்திருக்கு 35/4. ஓகே, இதான் வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ். சார் லாஸ்ட்ல பாருங்க சார், கோவேரியன்ஸ் கோரிலேஷன் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் பை எக்ஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ வேரியன்ஸ் இதுக்கப்புறமா கீழே அந்த கிரீன் கலர் எழுதிருக்கீங்க இல்லையா சார், கோவேரியன்ஸ் கோரிலேஷன். ஓகே, ஸோ கோரிலேஷன் இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளது E of x. புரியுதா? இட்ஸ் நாட் y minus y bar, இட்ஸ் x minus E of x. ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணல. ரைட்டா? x minus summation of x minus x bar y minus y bar வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். there is only one change. நம்ம மீன் வந்து 33 இருக்கு instead of 32. ஸோ டேட்டாவில் எங்கேயும் சேஞ்ச் 30 35 40 25 30 25 30. அப்போ மீன் வந்து நம்ம 33 எடுத்துருக்கோம். இட் should be 32. ஓகே, y-க்குமே 6 வந்திருக்கு சார். 6 y கரெக்டாக வந்திருக்கு. ஓகே ஓகே சரி, ஓகே. ஸோ 35 இங்கே 32.5 பதிலாக 35 வந்துருக்கு நமக்கு. ஏன்னா மீன் வந்து இங்கே 33ன்னு எடுத்துருக்கோம். சரியா? டிவைடட் பை 4 5.07 வரணும். நமக்கு 8 பாயிண்ட் சம்திங் வந்துருக்கு இல்லையே, 32.5. சார் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் சார். ஒரு நிமிஷம் சார். சிக்மா x minus x bar y minus y bar 35 பதிலாக நமக்கு வந்து இது வந்து 40 வந்திருக்கு. 40 சரியா? 40 வந்திருக்கு. டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் y பதிலாக நம்ம அப்படியே டிவைடட் பை n minus 1 கொடுத்துருக்கோம். இங்கே தான் மிஸ்டேக். இது 8.75 வந்திருக்கு. நம்ம அன்றைக்கி போட்ட இது வந்து தட்ஸ் அ மிஸ்டேக். பார்த்தியா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய்னு போடுறதுக்கு பதிலாக அப்படியே டிவைடட் பை n minus 1ன்னு போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, இதை நம்மளும் நீங்கள் கண்டுபிடிக்கல, நானும் கண்டுபிடிக்கல. ஸோ இங்கே நமக்கு வந்து ஆன்சர் வந்து 8.75 வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து 3.75 தான் ஆன்சர். ஓகே. ஸோ this is how you have to implement a mathematical model. This will not be convenient. ஓகே சார். இந்த மாதிரி நீ போடணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தெரியும் எது மீன் எது வேரியன்ஸு. ரைட்? இந்த மாதிரி இப்போ பார்த்தா தெரியுதுல்ல. ஓகே, இதுதான் நம்மளோட மீன், இதுதான் என்னுடைய வேரியன்ஸ். கரெக்ஷன் பண்ணிடுறேன் சார். ஸோ ஸ்பியர்மேனுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பார். ஷூர். பட் சார் அதான் சார், எதனால பிரேக் விட்டேன் அப்படின்னா இந்த ரேங்கிங்கில் ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா சேம் வேல்யூஸ் இருக்குங்காட்டிக்கு அது எப்படி. தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல 3க்கு பதிலாக யூ ஷுட் கிவ் 4. ஓகே. ஸோ ரெண்டுக்கு சேம் வேல்யூ வந்துடுச்சுல்ல. அந்த 8-8ங்கிறதுக்குமே 1 ரேங்க்கு 2 ரேங்க்குன்னு போடுறோம். அப்போ அப்படின்னா இந்த இடத்துல 3 வரணும். அடுத்ததும் அதே மாதிரி தான் சார். இந்த இடத்துல 5 வரணும்.
ஓகே வெயிட்டட் நார்மலாக வெயிட்டட் ரேங்க் கொடுக்கும்போது we skip. ஓகே புரியுதா? ஸ்கூல்லையுமே வந்து இப்போ நீ ரேங்க் கார்டு 2 பேர் ஒரு ரேங்க் வாங்கிட்டாங்கன்னு வையேன், அவங்க 2 பேருக்கு ஒரே ரேங்க் கொடுத்துட்டு அடுத்த ரேங்கை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணுவாங்க. ரைட்? ஓகே ஸோ சிமிலர்லி சம்திங் சிமிலர். ஓகே டெசிமலில் கொடுக்கலாம், that also makes a valid strategy. பட் ஐடியலி இந்த மாதிரி கொடுக்குற வந்து கன்வென்ஷன் ஐ ஹவ் சீன் இட். ஸோ அதுதான் சார், நான் லைக் ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது டெசிமல்ஸில் இருந்தது ரேங்க். ஸோ அதுதான் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டாப் பண்ணேன். ஓகே சரி ஓகே ரைட். நவ் இப்போ நம்ம பண்ண அதே மாதிரி ட்ரை த ஸ்பியர்மேன் கார்லேஷன் as well. ஓகே ஓகே இதே மாதிரி டேப்லர் காலம்ஸாக போடு, கிவ் ப்ராப்பர் லேபிள்ஸ், மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் எது எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை கூட நீ இன்னும் பெட்டர் ஆக்கலாம். நான் இந்த அங்கங்கே டேட்டா தூக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸோ மீன் ஆஃப் இங்கே மென்ஷன் பண்ணலாம், மீன் ஆஃப் எக்ஸ், மீன் ஆஃப் ஒய், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் ஒய், மீன் ஆஃப் எக்ஸ், மீன் ஆஃப் ஒய், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஓகே அண்ட் அது மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், அதுக்கப்புறமா பியர்சன் கால்குலேஷன்ஸை நீ இப்படி கொடுத்துட்டா அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கோ அண்ட் கோரிலேட். ஓகே இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம், இந்த இடத்துல இருக்குது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த இது பக்கத்துலேயே டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். ஓகே சார். So it's all about how easy you make this model to work. கரெக்டா? இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் மேலே எழுதிக்கலாம். இதெல்லாம் எடுத்து இன்சர்ட், உனக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ மேலே எழுதிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு you can freeze, view freeze up to 6 years. ஸோ இதுக்கு மேலே நீ எத்தனை காலம் போட்டாலும் உன்னோட இந்த வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல எப்பவுமே இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு மேலே நீ வந்து இங்கே வந்து நம்ம அஞ்சு காலம் தான் போட்டிருக்கோம். யூ கேன் கோ அவுட் டு லைக் 1000 rows, டசன்ட் மேட்டர். இந்த இடத்து வந்தோடனே வந்து ஓகே மீன் இப்போ நீ கீழே எழுதுனா யூ ஹேவ் டு ஸ்க்ரோல் த்ரூ தி என்டையர் 1000. ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, லைக் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகே and it's not mandatory that you have to put it this way, you can also do this. And you can freeze. Okay, so if a mean equal to the formula sorry battery percentage value. Okay, so now you got the point, right? Yes sir. So இந்த மாதிரி try it and அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து we will see the Pearson correlation. Okay, sure. So statistical test என்ன அப்படிங்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். Okay, we'll have to go through each one of these statistical tests one by one. சரியா? Sure. So that's it. Okay ma'am, we will see you in the next class. Okay, Yes, time போனது தெரியல. See you, bye. Sir. Bye. Okay sir, sure.